அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானாலும் இரு கட்சிகளின் தலைவர்களும் சரமாரியாக விமர்சித்துக் கொள்ளும் வீடியோக்கள் பகிரப்படுவது மட்டும் நின்றபாடில்லை. இப்படி அதிகம் பகிரப்படுவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பாஜக தலைவர் அண்ணாமலையும் ஒருவரையொருவர் விமர்சித்துக் கொண்ட வீடியோக்கள் தான். ஆண்டின் பிற்பகுதியில் அதிமுக பாஜக கூட்டணி முறிந்தது. இந்நிலையில் அதிமுக தலைவர்களை பார்க்க மக்கள் தயாராக இல்லை என்று அண்ணாமலை சீண்டினார். இபிஎஸ் ரோட் ஷோ போக சொல்லுங்கன்னா எவ்வளவு பேர் வர்றாங்கன்னு பார்ப்போம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு என்னன்னா, அவர்கள் வீதியில வந்தா யாரும் பார்ப்பதற்கு மக்கள் தயாராக இல்லை. எடப்பாடி அண்ணங்கிட்ட பிரச்சனை என்னன்னா, ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னு முழுமையா கேட்கிறது. நாம் சொல்லி இருப்பது ஓட்டுக்கு பணம் கொடுக்காம கோயம்புத்தூர்ல ஜெயித்து காட்ட முடியும் என்பது நம்முடைய சவால். நீங்க மற்ற கட்சிகளை இதே சவால் விட சொல்லுங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் யாரும் கான்ட்ராக்டர் இல்லை, யாருமே ஹைவே கான்ட்ராக்டர். நீங்க சொன்ன கட்சியினுடைய தலைவர் யாரெல்லாம் நிறுத்திருக்காங்க பாருங்க. யாரெல்லாம் திருச்சியில் நிறுத்திருக்காரு, யாரெல்லாம் இங்கெல்லாம் நிறுத்திருக்காங்க. நாங்கள் சொல்லக்கூடிய மாற்று அரசியல் என்ன? எடப்பாடி என்ன டீ குடிக்கணும்னா கூட யார்ட்டையோ பணம் வாங்கி தான் டீ குடிப்பாராட்டிருக்கு. அதனாலதான் டீ குடிக்கிறது எக்ஸாம்பிளா கொடுக்குறாங்க. நாங்க அப்படி இல்ல, டீ குடிக்கணும்னா கூட சொந்த காசுல டீ குடிப்போம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோ அனைவரும் பேசியே அண்ணாமலையை பெரிய ஆளாக்குவதாக பதிலடி கொடுத்தார். மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் மாநில தலைவராக அண்ணாமலை என்ன திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு பெற்று தந்தார் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். தினந்தோறும் பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார், பேட்டியிலே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக வந்த பொழுது என்ன புதிய திட்டத்தை மத்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்று தந்திருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு நம்பிக்கை துரோகி என்று அண்ணாமலை காட்டமாக விமர்சித்தார். நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பேர் ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி. நம்பிக்கை துரோகி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணாடி எடுத்து ஒரு முகத்தை நல்லா பார்த்துக்கணும். அதிமுகவினுடைய பொதுச் செயலராக எப்படி இருக்க வேண்டும் என்று கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும். இதற்கு பதிலடி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி துரோகியின் மொத்த உருவமே அண்ணாமலை தான் என்று சீண்டினார். துரோகியினுடைய மொத்த உருவமே திரு அண்ணாமலை தான். இவர் கட்சி தலைவருக்கு பொருத்தமில்லாதவர். நாங்கெல்லாம் 50 ஆண்டு காலம் இந்த கட்சியில் உழைச்சுதான் இந்த பதவிக்கு வந்திருக்கிறோம். அவராட்டம் அப்பாயின்மெண்ட் பதவி கிடையாது. இந்நிலையில் சிலுவம்பாளையம் பகுதியில் நடைபெற்ற கொலை சம்பவத்தை குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை வறுத்தெடுத்தார். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்க ஊர் சிலுவம்பாளையத்தில் ஒரு மர்டர் நடந்தது. பங்காளிகளுக்குள்ள சண்டையில ஒருவர் கொலை செய்யப்பட்டார். கொலை செய்யப்பட்ட பிறகு அதே சிலுவம்பாளையத்தில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டார். இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர், அன்னைக்கு அதிமுகவுடைய அமைச்சர், அவர் கையை காலை பிடித்து அந்த வழக்கை முடித்துவிட்டு வெளியே வந்து சிலுவம்பாளையம் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று தோர்த்த மனிதர் நீங்கள். ஆனால் தயவு செய்து எனக்கு நேர்மையை பற்றி, நாணயத்தை பற்றி எனக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம். ஆனால் மைக் கிடைத்தால் போதும் பொய் எதையாவது பேசுவார் என அண்ணாமலையை போகிற போக்கில் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். இன்னைக்கு மைக் கிடைச்சா போதும், எந்த அளவுக்கு பொய் பேசணுமோ அந்த அளவுக்கு பொய் பேசுகின்ற ஒருவர் தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர். இந்த மைக்கு கண்டா அவருக்கு வியாதி மாதிரி. மைக்கு கண்டா உடனடியாக பேட்டி கொடுப்பார். விமானத்தில் ஏறும்போது ஒரு பேட்டி கொடுப்பார், இறங்கும்போது ஒரு பேட்டி கொடுப்பார். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமியை எப்போதும் தாம் தலைவராக ஏற்றுக்கொண்டதே இல்லை என்று அண்ணாமலை ஆக்ரோஷமாக பேசினார். மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க. எல்லா முதலமைச்சர்களும், கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர்களும் அங்க போறாங்க. நீங்களும் வாங்க, நான் போலாம். அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா, தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில். இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும். என்னுடைய தலைவனை பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி அன்று பேசினாரோ, மானமுள்ள அண்ணாமலை அன்றிலிருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமியை எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது. தாங்களும் உணர்ச்சி உள்ள மனிதர்கள் தான் என்றும் யாருக்கும் அடிமை கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.